திமுக கிட்ட இருந்து இந்த அதிகார பலத்தை புடுங்கி எடுக்கணும். ஒரு நல்லாட்சியை மக்களுக்கு கொடுக்கணும். எந்த ஒரு இடையூறும் இல்லாத, தலையீடும் இல்லாத மக்களுக்கு ஒரு மக்கள் நல்ல ஆட்சியை கொடுக்கணும். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும், அவர் பின்னாடி இருக்கக்கூடிய இத்தனை தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், நண்பிகளுக்கும் இருக்க ஒரே லட்சியம், ஒரே கோட்பாடு, எங்களோட கொள்கையே அதுதான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்ச 234 வேட்பாளரோட பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இயக்கத்துக்காக கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15-20 வருஷமா யாரெல்லாம் போராடினாங்களோ, உழைச்சாங்களோ, கஷ்டப்பட்டாங்களோ, மக்கள் நலனுக்காக வேர்வை சிந்தினாங்களோ அவங்க எல்லாரும் தான் இதுல பெரும்பாலும் இடம்பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்களாக யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் தான் இன்னைக்கு வெற்றி வேட்பாளர்களா 234 தொகுதியிலையும் பெரும்பாலும் அறிவிச்சிருக்காங்க எங்க தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு எங்க தளபதியோட அவரோட முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க தளபதி கூட இருக்கிற ராஜேந்திரன் அப்படின்ற அண்ணாவோட மகனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பை எங்க தலைவர் விஜய் அவர்கள் வழங்கியிருக்காரு. இது மாதிரி திமுகவால் வழங்க முடியுமா? திமுக இன்னைக்கு பட்டியலிட்டு இருக்க வேட்பாளரோட பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரும் வாரிசு அடிப்படையில் வந்தவங்க தான். ஒவ்வொரு அமைச்சரோட மகன், ஒவ்வொரு அமைச்சரோட சொந்தக்காரன், அவர் யாரை கையை காட்டுறாரோ அவங்கள போடுறது. அதில் நிறைய குரூப் இருக்குல்ல, ஒவ்வொரு குரூப், திருச்சிக்கு ஒரு ஆள் ஹெட்டு, மதுரைக்கு ஒரு ஆள் ஹெட்டு, சென்னையில் ஒரு ஆள் ஹெட்டு, இப்படி திமுகவுக்கு அங்கங்கே ஒரு குறுநில மன்னர்கள்லாம் இருக்காங்க திமுகவில். அந்த குறுநில மன்னர்கள்லாம் யாரை கை காட்டுறாங்களோ, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு திமுகவோட வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக உழைச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கட்சிக்காக உழைச்ச ஒருத்தருக்கு இந்த திமுக ஒரு வேட்பாளர் பதவியை கொடுக்குமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான அந்த வாய்ப்பை கொடுக்குமா? வாய்ப்பு இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், பண அரசியல். நீங்க ஒரு கேண்டிடேட்டா ஆகணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நல்ல எஜுகேஷன் இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. நல்ல அறிவு இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. மக்கள் மேல அக்கறை இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. வேற என்னதாங்க வேணும் அப்படின்னு கேட்டா, திமுகவை பொறுத்த வரைக்கும் திருட தெரிஞ்சிருக்கணும், கொள்ளையடிக்க தெரிஞ்சிருக்கணும், மக்களை ஏமாத்த தெரிஞ்சிருக்கணும், மக்களை கஷ்டப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், மக்களுக்கு எதிராக செயல்பட தெரியணும், கனிம வளங்களை கொள்ளையடிக்க தெரியணும், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க தெரியணும், மணல் அள்ளி விற்கணும், திட்டங்களை அறிவிச்சு கொள்ளையடிக்கணும், பணம்னு இந்த பணத்தை மட்டுமே மையப்படுத்தி செயல்பட தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதையெல்லாம் செய்யறதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் திமுகவில் ஒரு எம்எல்ஏவோ, எம்பியோ, ஒரு கவுன்சிலரோ எதுவானாலும் அது ஆகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம்.